ஸோ டிபார்ட்மெண்ட்லேருந்து நமக்கு நிறையா இந்த டிமாண்ட் நோட்டீஸோ இன்ட்ரெஸ்ட் பெனால்ட்டி இதெல்லாம் கட்டணும்னு சொல்லி வந்திருக்கும். நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா டிஆர்சி 03ல் வாலண்ட்ரியை செலக்ட் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ணியிருப்பீங்க. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா வாலண்ட்ரி அப்படிங்கிறது வந்து இட் இஸ் அகெயின்ஸ்ட் நீங்களாக பேமெண்ட் பண்ணுறதுன்னு அர்த்தம். ஸோ நாட் எகெயின்ஸ்ட் டிமாண்ட் அல்லது ஆர்டர். ஸோ டிமாண்டோ அல்லது ஆர்டருக்கு எகெயின்ஸ்டாக நீங்கள் கட்டலை, நீங்கள் வாலண்ட்ரியாக டேக்ஸ் கட்டியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். அப்போ என்ன ஆகும்னா அந்த எலக்ட்ரானிக் கிரெடிட் லெஜரில் லைபிலிட்டி லெஜர் வந்து அப்படியே பெண்டிங்கில் காமிக்கும். ஸோ பேமெண்ட் பண்ணாத மாதிரி. ஸோ இதை வந்து ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு இப்போ ரீசெண்டாக ஒரு ஃபார்ம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் டிஆர்சி 03A. இந்த 03A அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதெல்லாம் நம்ம தவறுதலாக கட்டிட்டோமோ, இப்போ டிஎஸ்சி 03ல் நீங்கள் தவறுதலாக கட்டியிருக்கீங்க அப்படின்னா அதை வந்து டிஎஸ்சி 03A மூலமாக நீங்கள் அதை ரெக்டிஃபை பண்ண முடியும். அப்படி ரெக்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா உங்களோட லைபிலிட்டி லெஜரை வந்து ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் ஆகிடும். இது மட்டும் இல்லாமல் சப்போஸ் நான் அப்பீல் போகிறேன் அப்படின்னா அந்த அப்பீலுக்கு கூட இந்த டிஆர்சி 03A மூலமாக நீங்கள் அப்பீல் ஃபீயும்